பிக் பாஸ் வீட்டை விட்டு இப்போ பூர்ணிமா அவர்கள் வெளியில வந்துட்டாங்க. அவங்க 16 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க. அண்ட் பிக் பாஸ் வீட்டை விட்டு அவங்க வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நேத்திக்கு பிரதீப் அவர்கள் அவங்கள குத்தி காட்டுற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ அந்த ட்வீட்ல பிரதீப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பை பையாய் பொன் கொண்டோர் பொய் பொய்யாய் சொன்னாலும் மெய் மெய்யாய் போகுமடி அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இது மூலியமா பிரதீப் அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதிகமா காசு வச்சிருக்கவங்க வந்துட்டு எவ்வளவுதான் பொய் சொன்னாலும் அதெல்லாம் உண்மையாதான் போகும் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா குத்தி காட்டுற மாதிரி இந்த இடத்துல ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அண்ட் இந்த ட்வீட்டை பார்த்தா பூர்ணிமாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு, நீங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா நீங்க கமல் சார்ட்ட சாரியே கேட்கல, நீங்க ஒருவேளை கமல் சார்ட்ட சாரி கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திருப்பி வந்திருக்கலாம். ஆனா நீங்க கமல் சார்ட்ட சாரி கேட்காத காரணத்தினால நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திரும்பி வரவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ பூர்ணிமா அவர்கள் 14 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க 92 நாட்களுக்கும் மேல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து நல்லாவே சம்பாரிச்சு தான் வெளியில வந்திருக்காங்க. நீங்க அந்த பொறாமையில தான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷாவே வந்து பிரதீப்போட கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கு பயங்கரமா கோபம் அடைஞ்ச பிரதீப் அவர்கள் இன்னொரு ட்வீட் ஒன்று போட்டிருந்திருக்காரு. அந்த ட்வீட்ல பிரதீப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் பூர்ணிமாவோட அம்மாவுக்கு ஒரு வாக்கு ஒன்று கொடுத்திருக்கேன், அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் இப்போ நான் அமைதியா இருக்கேன். கூலிக்கு மாரடிக்கிற கும்பல் எல்லாம் வந்து இந்த மாதிரி பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. நான் என் கேமை ரொம்ப நேர்மையா தான் விளையாண்டுருக்கேன், இன்னொருத்தரோட கேரக்டரை வந்து நான் தப்பா பேசி கேம் விளையாடவே இல்லை, நான் என் கேமை ரொம்ப நேர்மையா தான் விளையாண்டுருக்கேன், எனக்கு எது நேர்மைன்னு படுதோ அது மாதிரி தான் நான் விளையாண்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி பிரதீப் அவர்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ட்வீட் மூலமா இன்னொரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டை விட்டு பிரதீப் அவர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறமா பூர்ணிமா வீட்டுல இருந்து பூர்ணிமா அம்மா பிரதீப் அவர்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க வந்து பூர்ணிமா பண்ணது ரொம்ப தப்பு, தயவு செய்து அவரை மன்னிச்சிரு, அவளை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால அதுக்கப்புறமா பிரதீப் அவர்கள் நான் உங்க பொண்ணை பத்தி எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. அதனாலதான் இது வரைக்கும் பிரதீப் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே பேச கிடையாது. அண்ட் அவர் எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப நார்மலா ரொம்ப கேஷுவலா தான் பழகிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயம் இப்போ எல்லாருக்குமே ரொம்ப கிளியரா தெரியுது. இப்போ பூர்ணிமா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.